அக்கா இந்த நேரத்துல போன் பண்றா. ஹலோ பிருந்தா. அக்கா சொல்லுக்கா. அது அக்கா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல போன் பண்ணிட்டு பேசாம இருக்க. அது அது ஒண்ணு இல்லடி. என்னாச்சுக்கா? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் பாப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதுதான். அக்கா பொய் சொல்லாத, உன் குரல்லயே தெரியுது. நீ ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. அக்கா என்னன்னு சொல்லுக்கா, என்னால ஏதாவது முடியுதான்னு பாக்குறேன். அது அது வந்து ஒண்ணு இல்லடி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, என்னால பதில் சொல்லவே முடியல. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. சரி உன்கிட்ட கேட்டா ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவேன்னு சொல்லிதான் கால் பண்ணேன். க்ளோஸ் ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம யார் அந்த ஃப்ரெண்டு? அவ வந்து பிருந்தா, உனக்கு தெரியாது. அவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. சரி என்ன கேள்வி சொல்லு. அது என் ஃப்ரெண்டுக்கும் அவ புருஷனுக்கும் சரியான சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல. அவரு இப்பவாவது குடிப்பாரு போல. வீட்ல அவரு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது தெரியாம பாவம் என் ஃப்ரெண்ட் அதை எடுத்து குடிச்சு போதை ஆயிட்டா. போதையில அவர் கூட நெருக்கமா இருந்ததா அவரு சொல்றாரு போல. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்ல, எதுவுமே நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்ட் சாதிக்கிறா. ஆனா அவ புருஷன் இல்லல்ல, 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காராமா. இப்போ யார் இதுல போய் சொல்றாங்கன்னு தான் என்னால கண்டே பிடிக்க முடியல. அவங்க புருஷன் ஏன்க்கா போய் சொல்லணும்? அது இல்லடி. இப்ப அவங்க 2 பேரும் கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை என் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக கூட அவ புருஷன் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவங்க நெருக்கமாவே இல்லையா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்ல நெருக்கமா தான் இருந்திருக்காங்க. ஆனா தப்பு எதுவும் நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்றான். அக்கா உன் ஃப்ரெண்டு தப்பு நடக்கலன்னு சொல்றாளா இல்ல தப்பு நடக்கலன்னு நம்புறாளா? அது அது அவ அப்படிதான் நம்புறா. ஆமா. அப்ப கண்டிப்பா அவங்க நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க.